நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, குவைத்தில் இருக்கக்கூடிய காசு எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி கால்குலேட் பண்ணுறது, இப்போ காலு அரை அப்படின்லாம் இருக்குது தானே, இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டினியூஸாக பாருங்கள். ஆக கூடின காசுல இருந்து ஆக குறைஞ்ச சில்லறை காசு வரைக்கும் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 20 ரூபா தாள். ஸோ இதுதான் ஆக கூடின காசு குவைட்லேயே. ஆக கடைசி காசு இதான். இதுக்கு மேலே எந்த காசுமே கிடையாது. இதுதான் 20 ரூபா தாள். ஸோ இது 20 கேடி சரிங்களா. அடுத்தது பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 10 கேடி. 10 கேடி இது 10 சரிங்களா. 10 கேடி இப்படி தான் இருக்கும். அடுத்தது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 5 கேடி. இதில் ஒரு பில்டிங்கு, என்ன பில்டிங்லாம் தெரியலைங்க, 5 டினர் சரிங்களா. 5 கேடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கேடி சரிங்களா. 1 கேடி தான் இருக்கும். அப்புறமா அரை கேடி சரிங்களா. அரை கேடி எப்படி பார்க்குறது, ஒரு கால் கேடி அப்படின்னா என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் காசை பார்த்துக்குவோம் சரிங்களா. இது கால் கேடி சரிங்களா. இது கால் கேடி. இது வந்து 100 ஃபீல்ஸ்ன்னுவாங்க. ஸோ இது 100 ஃபீல்ஸ் இப்படி தான் இருக்கும். 100 ஃபீல்ஸ் விளங்குதா. வந்து 50 ஃபீல்ஸ். அப்புறமா 20, 10, அதுக்கப்புறம் 5. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எப்படி காசை கணக்கு பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கால் கேடி. இந்த கால் கேடி அப்படின்னா 250 ஃபீல்ஸ். அதாவது 100 2, 50 1 அப்படின்ற மாதிரி வரும். நான் காட்டின சில கோயின்ஸில் அதில் வந்துட்டு 250 ஃபீல்ஸ் ஓகேங்களா. மாதிரி அரை கேடி அப்படின்னா 500 ஃபீல்ஸ் சரிங்களா. 500 ஃபீல்ஸ். அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கேடினா 1000 ரூபா சரிங்களா. 1000 ஃபீல்ஸ் சேர்ந்தது தான் ஒரு கேடி. இதில் இதை பார்த்துக்கோங்க சரிங்களா. இந்த ஒரு கேடியில் அரைவாசி தான் அரை கேடி. அந்த அரை கேடியில் கால்வாசி தான் இந்த கால் கேடி. இப்போ 1000 கேடி சரி 1000 ஃபீல்ஸ் சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு கேடி வரும் சரிங்களா. அதே மாதிரி 250 ஃபீல்ஸ் சேர்ந்துச்சு அப்படின்னா கால் கேடி வரும். 500 ஃபீல்ஸ் சேர்ந்துச்சுன்னா அரை கேடி. இப்போ ஒரு கேடியில் அரைவாசி அரையில் அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கால் சரிங்களா. அரையில் வந்துட்டு 2 ஹாஃப் சேர்ந்துச்சு, ஹாஃப்னாக்கா கால் அப்படி வச்சுருக்காங்க சரிங்களா. மிச்சது பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது அப்படி தான், அது லைன் வருது. இது அப்படி தான் தால்காசை பொறுத்த வரைக்கும். ஒரு கேடியில் ஒரு கேடியில் பாதி அரை கேடி, அரை கேடியில் பாதி கால் கேடி சரிங்களா. இந்த கால் கேடியில் வந்துட்டு 250 ஃபீல்ஸ் இருக்கும், அரை கேடியில் 500 ஃபீல்ஸ் இருக்கும், ஒரு கேடியில் 1000 ஃபீல்ஸ் இருக்கும் சரிங்களா. விளங்கியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு சாமான் வாங்க போகிறீங்க, ஒரு கடையில் ஒரு சாமான் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு போகிறது ஃபீல்ஸ் கணக்கு தான். அதிகமாக வந்துட்டு பெரிய சாமான்கள் வாங்க போகிறது உங்களுக்கு வந்து ஒரு கேடி அப்படியே போகும். ஓகே, விளங்கியிருக்கும் காசை பற்றி. சில இது குவைட்டுக்கு வாரீங்க அப்படின்னா புதுசாக இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிஞ்சுக்கிட்டோம், உங்களுக்கு நான் சொல்லியிருந்திருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்துட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.